எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்ட் எப்படி இரேஸ் பண்ணுறது அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு பிஜி டாட் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரேஸ் பண்ணி கொடுத்துரும். அதுதான் இந்த வெப்சைட்டோட ஒர்க்கு. இப்போ அப்லோட் இமேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா தள்ளிட்டே வரேன். இப்போ எனக்கு தேவையான ஒரு இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். டன் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் வந்து இரேஸ் பண்ணி சொல்லிட்டு நமக்கு ஷோ ஆகுது. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடான்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.